விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் இன்றைய நிலை. விசிக அமைச்சரவையில் இடம்பெற்றதும் திமுகவிற்கு துரோகம் செய்து விட்டோம் என விமர்சிக்கின்றனர். பதவி ஏற்றவுடன் ஒரு கூட்டணியை உதறிவிட்டு நாங்கள் ஓடிவிடவில்லை. எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றையும் கூட்டணி தலைமையான மு.க.ஸ்டாலினிடம் பகிர்ந்து கொண்டோம். அந்த உறவு இன்னும் தொடர்கிறது என பேசியிருந்தார். இதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர், அமைச்சரவையில் இடம்பெற்றாலே அதில் நீங்களும் ஒரு அங்கம்தான், வார்த்தை விளையாட்டு வேண்டாம் என கண்டனம் தெரிவித்திருந்தார். இதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இது நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து என்று கிண்டல் அடித்திருக்கிறார். இதனால் தாவேக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மேகதாது அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்திற்கு பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் அண்மையில் சென்றிருந்தார். அவருடன் பாமக எம்எல்ஏக்கள் சௌமியா அன்புமணி, கணேஷ்குமார் ஆகியோரும் உடன் சென்றனர். இவர்களை தலைமை செயலகத்தின் வாசலுக்கே வந்து அமைச்சர் ஆனந்த் வரவேற்று அழைத்து சென்றார். இது அரசியல் வட்டாரங்களில் மிக பெரும் பேசும் பொருளானது. இந்நிலையில் விசிகாவை கழட்டிவிட்டு பாமகவை கூட்டணிக்குள் கொண்டுவர தாவேக முடிவு செய்திருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேக கட்சியில் இணைந்துள்ளனர். முதல்வர் விஜயின் திருச்சி கிழக்கையும் சேர்த்தால் 7 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கு தயாராக உள்ளன. தற்போது தாவேக கைவசம் 106 எம்எல்ஏக்கள் உள்ளனர். மேலே சொன்ன 7 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்று அத்தனை தொகுதியையும் தாவேக வென்றால் 113ஆக பெரும்பான்மை உயரும். இதனால் காங்கிரஸ் தவிர்த்து வேறு கட்சிகளின் ஆதரவு அவர்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை இடைத்தேர்தலில் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அப்போது கூட்டணிக்குள் பாமகவை கொண்டு வந்துவிடலாம் என தாவேக திட்டமிட்டு வருகிறதாம். ஒருவேளை இது நடந்தால் விசிக, ஐயுஎம்எல் இடதுசாரிகளின் ஆதரவு தாவேக அரசுக்கு தேவைப்படாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் என்பதால்தான் திமுகவுடன் நட்பு தொடர்கிறது என்று திருமாவளவன் பேசியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. எனவே இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை மீண்டும் ஒருமுறை முழுமையாக மாற்றி அமைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.